ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் சாயான்ஸ் கார்டன் டு கிச்சன் விலாக். என்னடா அது தோசையும் குருமாவும் காமிக்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இதுதாங்க கொங்கு நாட்டு ஸ்டைல் உருளைக்கிழங்கு குருமாங்க. தினமும் நம்ம பொழுது விடிஞ்சிட்டா அன்னைக்கு சைடிஷ்க்கு என்ன சட்னி, தக்காளி சட்னி பண்ணுவோமா, தேங்காய் சட்னி பண்ணுவோமா, சாம்பார் செய்வோமான்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஃபனுக்கு என்ன செய்கிறதுன்ட்டு அதுக்கு அந்த குழப்பமே பெரிய குழப்பமாக இருக்கும். அப்படி குழப்பமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்டைலில் உருளைக்கிழங்கு குருமா செஞ்சு பாருங்கள். வாங்க இப்போ ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து சின்ன துண்டு ஒரு பட்டை, 2 கிராம்பு எடுத்துருக்கேன், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 வரமிளகாய், 1 ஸ்பூன் வந்து ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு. இந்த வெந்தயம் வந்து நம்ம ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. வெந்தயம் வந்து நிறைய சேர்த்துட்ட 1/4 ஸ்பூன் போதும். அதை விட கம்மியாக சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா நிறைய சேர்த்துட்டோம்னா கசப்பு வந்துடும். இதையெல்லாம் நல்லா வறுக்கணும், வாசம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துப்போம். வறுத்துக்கிட்டு வாசம் வந்ததுக்கப்புறம் ஒரு 8 முந்திரி பருப்பையும் எடுத்து அதையும் சேர்த்து வறுத்துப்போம். வறுத்துக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு நம்ம வந்து தேங்காய் பூ போடணும். தேங்காய் பூ போட்டு எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து நல்லா வறுத்துருவோங்க. இதெல்லாம் இந்த மசாலா வந்து வறுத்து அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த இது நல்ல வாசம், இந்த தேங்காய் பூ வந்து நல்லா வறுபட்டு வாசம் வரும். அந்த வாசம் வர்ற அளவுக்கு நம்ம வறுக்கணும். அப்போ தான் அது வந்து இந்த குருமாவுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இங்கே பாருங்கள், நல்லா வறுபட்டு போயிடுச்சு. வறுத்து வாசமும் வந்துடுச்சு. இதை அப்படியே எடுத்து ஆற வச்சுருவோம். ஆற வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்துப்போம். ஒரு கடாய் எடுத்துட்டு அந்த கடாயில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிப்போம். நான் வந்து 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு இது வந்து இப்போ தாளிப்புக்கு என்னென்ன போடலாங்கிறத பார்க்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற அளவுகள் கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிறது மாட்டமே இதே ஸ்டைலில் நீங்களும் சமைச்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சம் ரொம்ப கடுகை வந்து ஓவராக போட்டுறாதீங்க. ஏன்னா கடுகு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு கடுகு வந்து நிறைய இருந்தாலே பிடிக்காது. இந்த கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் எடுத்து நெய்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறலாம். இங்கே பாருங்கள், நல்லா வதக்கிடணும். ஏன்னா வந்து ரொம்பவும் நம்ம வந்து செவக்கிற அளவுக்கு வறுக்கக்கூடாது. நான் இந்த ஒரு கண்ணாடி பக்குவம்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு வதக்குனா போதும். இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுப்போம். ஏன்னா வந்து கருவேப்பிலை வந்து அதோடைய ஃப்ளேவரை வாசம் அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும். கருவேப்பிலை போட்டோம். இந்த கருவேப்பிலை வந்து எண்ணெயில் போட்டு வதக்கையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கையில் அதோடைய வாசம் வந்து அவ்வளோ ஒரு நல்ல வாசமாக இருக்குங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த வெங்காயம் சீக்கிரமே வதங்குறதுக்காக ஒரு சின்ன அளவுக்கு உப்பு போட்டுப்போம். ஏன்னா நிறைய உப்பு போட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து இப்போ உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சுருக்கோம், அதுக்கும் ஒரு உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் அளவோடு பார்த்து போடுங்க. இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸு தக்காளி 2 தக்காளி எடுத்து நெய்ஸாக நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து இப்போ வர்ற தக்காளியெல்லாம் சீக்கிரமே வதங்கக்கூடிய தன்மை இல்லைங்க. இது ஆப்பிள் தக்காளிங்கிறதுனால நல்லா நெய்ஸாக சீக்கிரம் வதங்குறதுக்காக நெய்ஸாக கட் பண்ணியிருக்கேன். நம்ம உப்பும் போட்டிருக்கோம்ல, உப்பு போட்டாக்கா அந்த தக்காளியுடைய ஈரத்தன்மையை சீக்கிரமே எடுத்துரும். சீக்கிரமும் தக்காளி வதங்கிடும். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறலாம். வதக்கிட்டு இப்போ மஞ்சள் தூள் போடணும். மஞ்சள் தூள் போட்டு அதை நல்லா கலந்துருவோம். இங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு மஞ்சள் தூள் போட்டுட்டு மஞ்சள் தூளையும் நல்லா போட்டு எல்லாமே கலந்துருவோம். கலந்து வச்சுட்டு நம்ம இப்போ மசாலா அரைச்சி வச்சுருக்குறோம்ல, அந்த வறுத்து அரைச்ச மசாலாவையும் இதோட சேர்த்து கலந்துக்கலாம். இது வந்து நம்ம வந்து இந்த மசாலா வந்து ரொம்ப எண்ணெயில் வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து சும்மா எல்லா அந்த தக்காளி வெங்காயம் அதெல்லாம் சேர்த்து எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டால் போதும். ஏன்னா நம்ம இது ஏற்கனவே நம்ம வந்து எல்லாமே வறுத்துட்டோம். அதனால் வந்து ரொம்பவும் நம்ம வந்து அந்த வதங்குற அளவுக்கு தேவையில்லை. இப்போ ஒரு 1/4 கிலோ வந்து உருளைக்கிழங்கு நான் எடுத்து வேக வச்சு நல்லா தோல்லாம் க்ளீனாக உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. ஏன்னா இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேக வச்சதுனால ரொம்ப வதக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த நம்ம வந்து இந்த மசாலா வறுத்து அரைக்கிறோம்ல, அந்த தாங்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும். ஈஸியாக சீக்கிரமாகவே நம்ம காலை டிஃபனுக்கு குருமா ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த குருமா வந்து அந்த கொதிச்சு வந்தாலே போதுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. இது வந்து நான் வந்து இப்போ இட்லிக்காக நான் அந்த குருமா செஞ்சேன். ஆனால் எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க, இட்லி வேணாம், எங்களுக்கு தோசை தான் வேணும் அப்படின்னுட்டாங்க. அதனால் நான் தோசை ஊற்றிட்டு இந்த குருமா செஞ்சுருக்கிறேன். இதுக்கு வந்து இதோட வந்து நம்ம சப்பாத்தி இடியப்பத்துக்கு வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இப்போ உப்பு கொஞ்சம் அளவு பார்த்தேன், கம்மியாக இருந்துச்சு. உப்பும் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு ஒரு
அந்த கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டால் போதும். ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே கொதிக்க விட்டால் போதும். ரொம்பலாம் கொதிக்க வேணாம். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள், கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து நம்ம மல்லித்தழை தூவி இவ்வளோதான், இறக்கிட வேண்டியதாங்க குருமா. ஒரு சட்டுன்னு நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த குருமா வந்து பசங்கள்லாம் பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்கங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இடியப்பத்தோட சப்பாத்தியோடலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், நான் தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு தோசைக்கல் சூடான உடனே சூப்பரான தோசைங்க. நெய்ஸாக பேப்பர் போல் மொருண்டு அழகான தோசை நெய்ஸாக ஊற்றி அதை அப்படியே எண்ணெய் எழுத்து மலைச்சாரல் மாட்டம் எண்ணெய் ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுறாவில் நல்லா ரவுண்டாக எண்ணெய் தடவிட்டு அப்படி செவந்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா மொருண்டு அவ்வளோ ஒரு அருமையான சைடிஷ்ங்க. அந்த தோசைக்கு அந்த குருமாவுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி குருமாவை நம்ம ஒரு தடவை வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டோம்னா இதோடைய டேஸ்ட்டு விடவே மாட்டோம். அவ்வளோ திருப்பி இந்த மாதிரி குருமா தாங்க உங்கள் வீட்டில் கேட்பாங்க. அவ்வளோ அருமையான டேஸ்ட்டான ஒரு குருமாங்க. இந்த பாருங்கள், இப்போ நான் எடுத்து வச்சுட்டேன். என் பொண்ணு ரெடியாக சாப்பிட உட்காந்துருக்கு. நான் எடுத்து வச்சு வீடியோ எடுக்கிறவங்களாட்டியும் என் பொண்ணு அம்மா எனக்கு ஊட்டி விடுங்கன்னு பறக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, என்னதான் நம்ம பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு குழந்தைங்க இருந்தாலும் நம்ம குழந்தைங்க நம்மளுக்கு தண்டி வயசானாலும் நமக்கு பிள்ளைங்க நம்ம குழந்தைங்க தானே. இப்போ நான் என் பொண்ணுக்கு ஊட்டி விட்றேங்க. இதே போல் நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோடைய டேஸ்ட்டு எப்படி இருக்குங்க பாருங்கள். இதே போல் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி.